போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் மத்திய காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். நீர் விநியோக நிலையத்திற்கு அருகில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசா போர் நீண்ட மாதங்களாக நீடித்து வருகிறது. இதில் பலரும் உயிரிழந்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வந்தபோதிலும் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய காசாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய காசாவில் உள்ள ஒரு நீர் விநியோக நிலையத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 6 குழந்தைகளும் 4 பேரும் கொல்லப்பட்டதாக அல் அவுதா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான வீடியோவில் வாளிகள் மற்றும் தண்ணீர் கேரியர்களுக்கு மத்தியில் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்ததாக தெரிகிறது. மத்திய காசாவில் மக்கள் அதிகம் இருக்கும் இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டனர். அதோடு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று மத்திய காசா நகர இயக்குநர் டாக்டர் முகமது அபு சல்மியா தெரிவித்திருக்கிறார். இறந்தவர்களில் ஒரு முக்கிய மருத்துவர் அகமது கந்தீலும் அடங்குவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய ஜிஹாத் பயங்கரவாதியை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் டெக்னிக்கல் எரர் ஏற்பட்டதாகவும் இதனால் வெடிமருந்துகள் இலக்கு வைக்கப்பட்ட இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் விழுந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் தற்போது நடத்தப்பட்டுள்ளது. தொடர் தாக்குதலால் காசாவில் வீடுகள், கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. சுகாதாரம், தண்ணீர், உணவு, எரிபொருள், மருந்து போன்றவையும் பற்றாக்குறையாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உணவுக்காக காத்திருந்த நபர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. தங்களை நோக்கி அச்சுறுத்தும் வகையில் வந்தவர்கள் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் இஸ்ரேலிய ராணுவம் அதற்கு விளக்கம் கொடுத்திருந்தது. இதற்கிடையில் தற்போது தண்ணீருக்காக காத்திருந்த பச்சிளம் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேல் தாக்குதல் கொடூரமாக பார்க்கப்படுகிறது.